செல்வம் இருக்கும் இடத்தை உலகம் கவனிக்கும், பலவீனம் இருக்கும் இடத்தை எதிரிகள் கவனிப்பார்கள். அதே போல்தான் பாண்டிய நாட்டின் உள்நாட்டு பிளவு பல எதிரிகளின் கவனத்தை ஈர்த்தது என்றே கூறலாம். துரதிருஷ்டவசமாக 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாண்டிய பேரரசு இந்த இரண்டையும் கொண்டிருந்தது. அதாவது அளவுக்கு மீறிய செல்வம் மற்றும் உள்நாட்டு பகை. மாலிக் காபூர் தமிழகத்தின் செல்வங்களை மட்டும்தான் எடுத்துச் சென்றார். தமிழர்களின் உணர்வை, தமிழர்களின் உழைப்பை, தமிழர்களின் ஆன்மாவை அவனால் என்றுமே எடுத்துச் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் ஒரு நாட்டின் வலிமை அதன் பொக்கிஷங்களில் இல்லை, அந்த மக்களின் நினைவிலும் அவர்களின் மனதிலும் தான் இருக்கிறது. வணக்கம். ஒரு கேள்வி. ஒரு காலத்தின் உலகின் செல்வமிக்க நாடுகளில் ஒன்றாக இருந்த தமிழகம், முத்துக்களால் உலகத்தை கவர்ந்த தமிழகம், கடல் வணிகத்தால் செல்வத்தை குவித்த தமிழகம் எப்படி சில ஆண்டுகளில் தனது சக்தியை இழந்தது? ஒரு பேரரசை 1000 ஆண்டுகள் கட்டியெழுப்பலாம், ஆனால் அதை அழிக்க எவ்வளவு நேரம் தேவைப்படும்? 10 வருடமா, 20 வருடமா, அல்லது ஒரு தவறான முடிவா? பாண்டியர்களை உண்மையில் தோற்கடித்தது யார்? வட இந்தியாவில் இருந்து வந்த படைகளா, அல்லது அவர்களுக்குள்ளேயே ஏற்பட்ட சொந்த பிளவுதான் காரணமா? தமிழகத்தின் கோவில்களில் நூற்றாண்டுகளாக சேமிக்கப்பட்ட செல்வம், மன்னர்களின் பொக்கிஷங்கள், முத்துக்கள், தங்கம், யானைகள், இவை அனைத்தும் ஒரு நாள் தங்களுடைய நிலத்திலிருந்து வடக்கை நோக்கி பயணிக்கும் என்று தமிழர்கள் நினைத்திருப்பார்களா? ஆனால் அவ்வாறுதான் நடந்தது. அந்த நிகழ்வின் மையத்தில் ஒரு மனிதன் இருந்தான். சிலருக்கு அவன் ஒரு போர் வீரன், சிலருக்கு அவன் ஒரு கொள்ளைக்காரன், ஆனால் சிலருக்கு அவன் வரலாற்றை மாற்றிய தளபதி. அவன் பெயர் மாலிக் காபூர். ஆனால் இந்த கதை மாலிக் காபூரை பற்றியது மட்டும் இல்லை. இது ஒரு பேரரசின் பலவீனத்தை பற்றிய கதை. ஒரு நாட்டின் உள்நாட்டு பிளவு எவ்வளவு ஆபத்தானது என்பதை பற்றிய கதை. தமிழகத்தின் வரலாற்றை நிரந்தரமாக மாற்றிய ஒரு படையெடுப்பின் கதை என்றே கூறலாம். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். வரலாற்றில் பல பேரரசுகள் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் சில பேரரசுகள் முதலில் தங்களுக்குள்ளேயே உடைந்து பிறகுதான் எதிரிகளிடம் தோற்றிருக்கின்றன. பாண்டிய பேரரசின் கதையும் அப்படிப்பட்ட ஒரு கதைகளுள் ஒன்றாகும். பாண்டியர்களின் மறு எழுச்சியை நாம் பார்த்தோம். மதுரை மீண்டும் அதிகாரத்தின் மையமாக மாறியதை பார்த்தோம். முத்து வணிகம் செல்வத்தை குவித்தது. அரேபியர்களும் ஆசிய வணிகர்களும் தமிழக துறைமுகங்களை நோக்கி வந்தார்கள். உலகத்தின் கவனம் மீண்டும் தமிழகம் மீது திரும்பியது. ஆனால் வரலாற்றில் ஒரு உண்மை இருக்கிறது. செல்வம் இருக்கும் இடத்தை உலகம் கவனிக்கும், பலவீனம் இருக்கும் இடத்தை எதிரிகள் கவனிப்பார்கள். அதே போல்தான் பாண்டிய நாட்டின் உள்நாட்டு பிளவு பல எதிரிகளின் கவனத்தை ஈர்த்தது என்றே கூறலாம். துரதிருஷ்டவசமாக 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாண்டிய பேரரசு இந்த இரண்டையும் கொண்டிருந்தது. அதாவது அளவுக்கு மீறிய செல்வம் மற்றும் உள்நாட்டு பகை. இதை புரிந்து கொள்ள நாம் அந்த கால மதுரை நகரத்தை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். வானை எட்டிய கோபுரங்கள், சந்தைகளில் உலகின் பல பகுதிகளில் இருந்து வந்த வணிகர்கள் குவிந்திருப்பார்கள். மன்னார் வளைகுடாவில் இருந்து எடுக்கப்பட்ட முத்துக்கள் அரேபியாவிற்கும் சீனாவிற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருந்தன. செல்வம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் அந்த செல்வத்தின் பின்னால் மறைந்திருந்தது ஒரு ஆபத்து. பாண்டிய அரச குடும்பத்தில் வாரிசுரிமை பிரச்சனை வெடித்தது. சுந்தர பாண்டியனும் வீர பாண்டியனும் அரச அரியணைக்காக மோதத் தொடங்கினார்கள். வரலாற்றில் பல பேரரசுகள் வெளியிலிருந்து தாக்கப்பட்டு வீழவில்லை, மாறாக உள்ளேயே உருவான பிளவுகளை அவற்றை மிகவும் பலவீனப்படுத்தின. அதுவே இங்கும் நடந்தது. ஒரு குடும்பம் இரண்டாக பிரிந்தது, அதாவது 2 அணிகளாக பிரிந்தது. மக்கள் குழப்பமடைந்தார்கள், அதிகாரிகள் பிரிந்தார்கள், படைகள் இருபுறமும் பிரிந்தன. அரசின் கவனம் நாட்டின் பாதுகாப்பில் இல்லை, அரியணையை யார் கைப்பற்றுவது என்பதிலேயே இருந்தது. அதே நேரத்தில் வட இந்தியாவில் ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளர் எழுந்திருந்தார், அலாவுதீன் கில்ஜி. அவருக்கு தென்னிந்தியாவின் செல்வம் பற்றி ஏற்கனவே செய்திகள் சென்றடைந்திருந்தன. தங்கம் நிறைந்த கோயில்கள், முத்துக்கள் நிறைந்த கரையோரங்கள், செல்வம் நிரம்பிய நகரங்கள், இவை அனைத்தும் அவரது கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. ஆனால் அவரை கவர்ந்தது தமிழகத்தின் செல்வம் மட்டுமல்ல, பாண்டியர்களின் பலவீனமும் கவர்ந்தது. அதற்காக அவர் தனது நம்பிக்கைக்குரிய தளபதியான மாலிக் காபூரை தெற்கே அனுப்பினார். மாலிக் காபூர் சாதாரண தளபதி இல்லை, அவர் பல போர்களில் வெற்றி கொண்ட அனுபவம் வாய்ந்த படைத்தலைவர்.
தெற்கே செல்லும் ஒவ்வொரு படையெடுப்பும் அவருக்கு புதிய வெற்றிகளை கொடுத்தது. தேவகிரி வீழ்ந்தது, ஹொய்சாளர்கள் தாக்கப்பட்டார்கள். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அவரது படைகள் முன்னேற்றத்தை தடுக்க முடியவில்லை. மாலிக் காபூர் படையெடுத்து இவ்வளவு வெற்றிகளை கண்ட பொழுதில் அதே நேரத்தில் பாண்டியர்கள் இன்னும் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள். இதுதான் வரலாற்றின் மிக பெரிய பாடம். ஒரு நாட்டின் எல்லைகளை எதிரிகள் உடைப்பதற்கு முன் அதன் ஒற்றுமையை உடைபட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நாட்டை கைப்பற்றுவது எளிது என நன்கு அறிந்திருந்தார் மாலிக் காபூர். அது பாண்டிய நாட்டில் நடந்து கொண்டிருந்தது. கிபி 1311 மாலிக் காபூரின் படைகள் தமிழகம் வந்தடைந்தன. அவர்களின் நோக்கம் ஆட்சியை நிறுவுவது அல்ல, செல்வத்தை கைப்பற்றுவது. ஆனால் அந்த நோக்கமே தமிழகத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நூற்றாண்டுகளாக சேமிக்கப்பட்ட செல்வங்கள் கைப்பற்றப்பட்டன. தங்கம், வெள்ளி, முத்து, யானைகள், குதிரைகள், அரச கருவூலங்கள், கோவில்களில் பாதுகாக்கப்பட்டுள்ள பொக்கிஷங்கள் அனைத்தும் வடக்கை நோக்கி நகர ஆரம்பித்தன. அந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். நூற்றாண்டுகளாக சேமிக்கப்பட்ட செல்வம் சில மாதங்களில் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை பார்த்த அந்த மக்களின் நிலை என்னவாக இருந்திருக்கும்? பல தலைமுறைகள் பாதுகாத்த பொக்கிஷங்கள் வேறொரு பேரரசின் கையில் சென்றடைவது எவ்வளவு வேதனையை அளித்திருக்கும். அது வெறும் பொருளாதார இழப்பு மட்டும் இல்லை, அது அம்மக்களின் மிக பெரிய மன உளைச்சல் என்றே கூறலாம். ஒரு நாகரிகத்தின் தன்னம்பிக்கைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி என்றும் கூறலாம். ஆனால் மாலிக் காபூர் தமிழகத்தில் நீண்ட காலம் தங்கவில்லை. அவர் வந்த வேகத்தில் திரும்பி சென்றார். ஆனால் அவர் சென்ற பிறகும் அவருடைய தாக்கம் மறையவில்லை. பாண்டிய பேரரசால் மீண்டும் பழைய வலிமையை பெற முடியவில்லை. உள்நாட்டு மோதல்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தன. அரசியல் நிலைப்புத்தன்மை சிதறியது. அதிகார வெற்றிடம் உருவானது. அந்த வெற்றிடத்தில்தான் மதுரை சுல்தானகம் தோன்றியது. தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமும் தொடங்கியது. பல நூற்றாண்டுகளாக தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்த மதுரை புதிய அரசியல் சக்திகளின் கையில் சென்றது. மக்கள் ஒரு புதிய காலத்தை எதிர்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் வரலாறு இன்னமும் தனது கடைசி வார்த்தையை சொல்லவில்லை. ஏனென்றால் தெற்கில் துங்கபத்ரா நதிக்கரையில் இன்னொரு மிகப்பெரிய சக்தி உருவாகி கொண்டிருந்தது. அது நகரத்தை கைப்பற்றுவதற்காக மட்டும் உருவாக்கப்பட்ட சக்தி இல்லை. அது தென்னிந்தியாவின் அரசியல், கலாச்சாரம், மதம், பொருளாதாரம் அனைத்தையும் மீண்டும் ஒருங்கிணைக்க போகும் ஒரு பெரிய பேரரசாக உருமாறிக் கொண்டிருந்தது. சோழர்களின் ஆட்சி முடிவடைந்து விட்டது. பாண்டியர்கள் பலவீனம் அடைந்து விட்டார்கள். மதுரை புதிய ஆட்சியாளர்களின் கையில் சென்று விட்டது. தமிழகம் ஒரு சந்திப்பு பாதையில் நின்றது. அந்த பாதை வீழ்ச்சிக்கான பாதையா அல்லது புதிய எழுச்சிக்கான பாதையா? அந்த கேள்விக்கான பதில் துங்கபத்ரா நதிக்கரையில் உருவாகி கொண்டிருந்தது. மாலிக் காபூர் தமிழகத்தின் செல்வங்களை மட்டும்தான் எடுத்துச் சென்றார். தமிழர்களின் உணர்வை, தமிழர்களின் உழைப்பை, தமிழர்களின் ஆன்மாவை அவனால் என்றுமே எடுத்துச் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் ஒரு நாட்டின் வலிமை அதன் பொக்கிஷங்களில் இல்லை, அந்த மக்களின் நினைவிலும் அவர்களின் மனதிலும் தான் இருக்கிறது. அந்த நினைவுகளை மீண்டும் ஒரு பேரரசாக மாற்றப்போகும் சக்தி தான் இப்பொழுது உருவாகி கொண்டிருந்தது. அதன் பெயர்தான் விஜயநகரம். வளர்க தமிழ், வாழ்க தமிழ். நன்றி.